வணக்கம். புதுவையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்தியை காண்போம். லாஸ்பேட்டை அரசு பள்ளியில் கிளஸ்டர் ஆதார மையம் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தொடங்கி வைத்தார். 40 வருட இயக்கத்தை போக்கிய ஊராட்சி மன்ற தலைவர். காரைக்காலில் உள்ள அறிஞர் அண்ணா அரசு கல்லூரியில் பேராசிரியர்கள் பற்றாக்குறைகளை நிரப்ப வலியுறுத்தி போராட்டம். இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை அரசு பள்ளியில் கிளஸ்டர் ஆதார மையம் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை புதுப்பேட்டையில் உள்ள கோலக்கார நாயக்கர் அரங்கசாமி அரசு நடுநிலைப் பள்ளியில் 25.76 லட்சம் ரூபாய் செலவில் கிளஸ்டர் ஆதார மையம் ஒருங்கிணைந்த பள்ளி கட்டிடம் அமைக்கும் பணி தொடங்கியது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், சிறப்பு கட்டிடம் கோட்ட செயற்பொறியாளர் கஜலட்சுமி, பள்ளி கல்வித்துறை துணை இயக்குநர் சிவராமன், இளநிலை பொறியாளர் அனந்த பத்மநாபன், ஒப்பந்ததாரர் போர் மன்னன் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியை, ஊர் பிரமுகர்கள், ஊழியர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நலம் பெற வேண்டி புதுச்சேரி மாநிலம் ரஜினி ரசிகர் மன்றத்தினர் மற்றும் ரசிகர்கள் தீச்சட்டி ஏந்தி மனம் உருகி வேண்டி கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்தனர். தமிழ் திரை உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படும் நடிகர் ரஜினிகாந்த் கடந்த சில நாட்களாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் உடல்நலம் பெற வேண்டி உலகம் முழுவதும் உள்ள அவரது ரசிகர்கள் ஆலயங்களில் பல்வேறு சிறப்பு வழிபாடு மற்றும் பிரார்த்தனைகளை செய்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக ரஜினியின் தீவிர ரசிகரும் புதுச்சேரி மாநில ரஜினி ரசிகர் மன்ற இணை செயலாளர் ஆட்டுப்பட்டி பாஸ்கர் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் ரஜினிகாந்த் உடல்நலம் பெற வேண்டி மறைமலை அடிகள் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்தனர். பின்னர் நடிகர் ரஜினிகாந்த் பூரண குணம் பெற்று நலமுடன் மீண்டும் வீடு திரும்ப வேண்டும் என மனம் உருகி வேண்டி தீச்சட்டி எடுத்து பிரார்த்தனை செய்தனர். இதில் புதுச்சேரி ரஜினி தலைமை ரசிகர் மன்ற நிர்வாகிகள் மற்றும் ரஜினி ரசிகர்கள் திரளாக கலந்து கொண்டனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி ரஜினி நலம் பெற அனைவரும் வேண்டிக் கொள்ளுங்கள் என ரசிகர்கள் பொதுமக்களிடம் கேட்டது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பாக லாஸ்பேட்டை அரசு குடியிருப்பு பகுதியில் அங்கன்வாடி மையத்தினை சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன் மற்றும் கல்யாணசுந்தரம் திறந்து வைத்தனர். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பாக லாஸ்பேட்டை மற்றும் காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட அரசு குடியிருப்பு பகுதியில் அங்கன்வாடி மையம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன் மற்றும் கல்யாணசுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டு அங்கன்வாடி மையத்தை திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், லாஸ்பேட்டை சுகாதார நிலைய மருத்துவர், அங்கன்வாடி ஊழியர்கள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அந்தோனியர் மகாலில் கட்டுமான பொருட்களின் கண்காட்சி நடைபெற்றது. புதுச்சேரி அந்தோனியார் மகாலில் கட்டுமான பொருட்களின் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இதில் கட்டுமானத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. குறைந்த விலையில் தரத்துடன் பொருட்கள் இங்கு விற்பனைக்காகவும் காட்சிப்படுத்தியும் வைக்கப்பட்டுள்ளது. இதனை தினமும் ஏராளமானோர் கண்டு பயனடைகின்றனர்.
அந்த வகையில் கட்டுமான பொருட்களின் கண்காட்சியில் அக்வா டிராப்ஸ் ஆரோ மினரல் வாட்டர் நிறுவனத்தின் ஸ்டால் அமைக்கப்பட்டுள்ளது. அதன் உரிமையாளர் பார்த்திபன் முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். அருண், ராம்குமார், நெடுமாறன் முன்னிலையில் துவக்க விழா நடைபெற்றது. இதேபோல் புதுச்சேரி அந்தோணி மஹாலில் நடைபெற்று வரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சியில் சக்திமா பில்டிங் மெட்டீரியல்ஸ் உரிமையாளர் நெடுமாறன் முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். ராம்குமார், ரவி, அருண், பார்த்திபன் முன்னிலையில் துவக்க விழா நடைபெற்றது. முத்தியால்பேட்டை சோலை நகர் வீதியில் தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தொடங்கி வைத்தார். முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் 2022-2023 ஆண்டிற்கான தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பல்வேறு பகுதி வளர்ச்சிக்காக நிதி ஒதுக்கி சுமார் 25 லட்சம் ரூபாய் மதிப்பில் முத்தியால்பேட்டை சோலை நகர் வீதி, சப்தகிரி கார்டன் பகுதியில் மெயின் சாலை மற்றும் உட்புற சாலைகளுக்கு கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய தார் சாலை அமைப்பதற்காகவும் மற்றும் காட்டாமணி குப்பம் குடிநீர் மேல்நிலை தேக்க தொட்டி பகுதியில் உள்ள நகரில் பிரதான சாலைக்கு சிமெண்ட் சாலையும் மற்றும் சப்தகிரி கார்டன் பகுதி சிறிய சந்திற்கு கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய சிமெண்ட் சாலை அமைக்க முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நிதி ஒதுக்கி மேற்படி பணிகளை துவங்குவதற்கான பூமி பூஜையை சோலைநகர் வீதியில் சின்னாத்தா அரசு மேல்நிலைப்பள்ளி அருகில் உள்ள காட்டாமணி குப்பம் குடிநீர் மேல்நிலை தொட்டி பகுதியில் பூமி பூஜை செய்து மேற்படி பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனிராஜா, இளநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியன் மற்றும் நகராட்சி ஊழியர்களும், சப்தகிரி கார்டன் பகுதியை சேர்ந்த பொதுமக்களும் மற்றும் பிரகாஷ்குமார் நகர் பகுதியை சேர்ந்த பொதுமக்களும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்களும் திரளாக கலந்து கொண்டனர். அப்படியே பாருங்க. புதுச்சேரி நாற்காலி போட்டி, பலூன் ஊதும் போட்டி, மாறுவேட போட்டி உலக முதியோர் தினம் உப்பளம் தொண்டு நிறுவனத்தில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியில் 60 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் ஓலாந்திரை தொண்டு நிறுவனத்தில் உலக முதியோர் தினம் கொண்டாடப்பட்டது. தொண்டு நிறுவனத்தில் பராமரிக்கப்படும் முதியோர்களுக்கிடையே பல்வேறு விளையாட்டுப் போட்டி, மாறுவேட போட்டி போன்ற போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசீலிக்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் பிரெஞ்சு தூதராக அதிகாரி எத்தியான் ரொனால்டு, தொண்டு நிறுவன துணை நிறுவனர் அர்னாடு திபிலிக், பொது மேலாளர் மைக்கேல் ஆண்டனி, இயக்குநர் செந்தில் குமரன், உதவி இயக்குநர் சாந்தி, அப்போலோ மருத்துவமனையின் சமூக சேவை அதிகாரி ஆனந்தபாபு உட்பட பலரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதி லாஸ்பேட்டை பல்நோக்கு உள் விளையாட்டு அரங்கத்தில் மரத்தினால் அமைக்கப்பட்ட தரைத்தளம் திறப்பு விழா மற்றும் தேசிய விளையாட்டு தின பரிசளிப்பு விழா நடைபெற்றது. காலாப்பட்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் கடந்த 2011 முதல் 2016 வரை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது லாஸ்பேட்டையில் 6 கோடி ரூபாய் செலவில் மத்திய அரசின் பங்களிப்புடன் பல்நோக்கு உள் விளையாட்டு அரங்கம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டு 2016 ஆண்டு வெற்றிகரமாக கட்டி முடிக்கப்பட்டது. இருப்பினும் அடுத்து பதவிக்கு வந்தவர்கள் அதனை கிடப்பில் போட்டதால் 6 கோடி ரூபாய் செலவில் உள் விளையாட்டு அரங்கில் கட்டப்பட்டு விளையாட்டு வீரர்கள் பயன்படுத்தாத நிலையில் இருந்தது. மீண்டும் நமது சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் 2021 ஆண்டு பொறுப்பேற்ற பிறகு லாஸ்பேட்டை உள் விளையாட்டு அரங்கத்தை விளையாட்டு வீரர்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற முற்போக்கு எண்ணத்தில் கடந்த 14/3/2024 அன்று 1.5 கோடி ரூபாய் செலவில் பறவைகள் உள்ளே வராதபடி பாதுகாப்பு வலைகள் அமைத்தல் மற்றும் மரத்தினால் தரைத்தளம் அமைத்தல் ஆகிய பணிகளுக்காக பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். மேற்கண்ட பணிகள் நிறைவு பெற்று வீரர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான திறப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை கல்வி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் காலாப்பட்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் ஆகியோரின் முன்னிலையில் திறந்து வைத்து தேசிய விளையாட்டு தின போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசுகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் துறையின் செயலர் அமர்நாத் தல்வாடே,
மாவட்ட ஆட்சியர், இயக்குநர் பிரியதர்ஷினி, இணை இயக்குநர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அரசு ஊழியர்கள், குடியிருப்போர் மற்றும் நாவர்குளம் வார்டு குடியிருப்போர் நலசங்க நிர்வாகிகள், பாரதிய ஜனதா கட்சியினர், விளையாட்டு வீரர் வீராங்கனைகள், பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன்துறை சுப்பிரமணியன் மேற்கொண்டார். தலைவர் அவர்கள், மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள், லோக்நாத் ஆரிய லோக்நாத் அடுத்து விளையாட்டுகளில் பங்கு வெற்றி பெற்றவர்களுக்கு அரசு பணியில் வேலைவாய்ப்பில் ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும். வில்லியனூர் கொம்யூன் மூலம் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆணையருடன் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆலோசனை நடத்தினார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் வில்லியனூர் கொம்யூன் மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் வில்லியனூர் கொம்யூன் ஆணையர் ரமேஷ், செயற்பொறியாளர் திருநாவுக்கரசு, இடைநிலை பொறியாளர் சத்யநாராயண மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அப்போது வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட தில்லைநகர், மணிவெளி, SMV புரம், சுல்தான்பேட்டை, ரஹமத் நகர், ஓதியம்பட்டு, நடராஜ நகர், மூலக்கடை, முத்திப்பிள்ளைப்பாளையம், பட்டாணிக்கலம், ஓம் சக்தி நகர், வசந்தம் நகர், உத்திரவாகினிபேட், பெரியபேட், அம்பேத்கர் நகர், ஆத்து வாய்க்கால்பேட் ஆகிய பகுதிகள் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் சாலை, கழிவுநீர், வாய்க்கால் குடிநீர் குழாய் அமைத்தல் போன்ற பணிகளை துரிதாக செய்து முடிக்க வலியுறுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், தர்மராஜ், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு, மோகன்தாசு, வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், ஆதி திராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், தொமுசா பேரவைத் தலைவர் அங்காளன், வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், விவசாய அணி துணை அமைப்பாளர் ராமதாஸ், இலக்கிய அணி துணை அமைப்பாளர் காளிமுல்லா, ஆதி திராவிடர் அணி துணை அமைப்பாளர் காளி, ஆதி திராவிடர் அணி துணை தலைவர் கதிரவன், தொகுதி துணை செயலாளர்கள் ஜெகன்மோகன், ஹரிகிருஷ்ணன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன் மற்றும் சண்முகம், ரபிக், தாமோதரன், காளிதாஸ், ராஜா, முகமது, வழக்கறிஞர் சுகந்தி, நாகப்பன், பழனி, முருகன், வெங்கடேசன், தட்சிணாமூர்த்தி, கோடி பிரகாசம், வெங்கடாஜலபதி, சூர்யா, தாமஸ், ராமன், சிவராஜ், பிரேம் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருச்சிற்றம்பலம் ஊராட்சிக்குட்பட்ட வசந்தபுரம் பகுதியில் 40 ஆண்டுகால இயக்கத்தை நிறைவேற்றிய ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் பொதுமக்கள் வாழ்த்து தெரிவித்து மகிழ்ந்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் ஊராட்சிக்கு உட்பட்ட வசந்தபுரம் பகுதியில் சுமார் 40 ஆண்டு காலமாக சாலை வசதியின்றி தவித்து வந்தனர். இதனை அடுத்து ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசனிடம் பொதுமக்கள் சாலை வசதி அமைத்து தர வேண்டி கோரிக்கை விடுத்தனர். கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட ஊராட்சி மன்ற தலைவர் அதற்கான பணிகளில் முழு முயற்சியாக ஈடுபட்டு சாலை போட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசனிடம் சாதனைக்கு அப்பகுதி மக்கள் பாராட்டு விழா நடத்தி சிறப்பித்தனர். மேலும் அப்பகுதி மக்கள் கூறுகையில், சுமார் 40 ஆண்டு காலமாக பல்வேறு தலைவர்களை பார்த்து உள்ளோம். இதுவரை யாரும் எங்களுக்கு எந்த ஒரு பணியையும் செய்து கொடுக்கவில்லை. புதிதாக வந்த தலைவரிடம் கூறினோம். உடனடியாக அதை செய்து முடித்து எங்களின் வாழ்க்கையில் ஒளியை ஏற்றி வைத்தது போல் உள்ளது என்றும் தெரிவித்தனர். மேலும் பொதுமக்கள் ஆனந்த கண்ணீர் வடித்து தங்களது நெகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஊராட்சி தலைவர், என்னுடைய பணியை தான் நான் செய்தேன், இதற்கு ஏதும் நான் எதிர்பார்க்கவில்லை, உங்களுக்காக பணி செய்யவே காத்திருக்கிறேன் என்று கூறியது குறிப்பிடத்தக்கது. கஷ்டப்பட்ட ரோடு இல்லாமல் ரொம்ப தண்ணியில் இருக்கக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருந்தது. தலைவர் அண்ணன் வந்து நல்லா எல்லாருக்கும் ஒரு உதவி செஞ்சுக்கிறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ராமநாதபுரம் ஸ்ரீ சக்கர விநாயகர் ஸ்ரீ முத்தாலம்மன் தேவஸ்தான கோவிலின் திருப்பணிக்காக வழங்கியுள்ள ஒப்புதல் ஆணையை
அமைச்சரிடம் வழங்கி தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய ராமநாதபுரம் கிராம மக்கள். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம் அருகே ராமநாதபுரத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ சக்கர விநாயகர் ஸ்ரீ முத்தாலம்மன் தேவஸ்தான கோவிலின் திருப்பணிக்காக இந்து அறநிலைத்துறையில் ஆலய திருப்பணிக்கு நிதி ஒதுக்கீடு கேட்டு அப்பகுதி மக்கள் விண்ணப்பம் செய்திருந்தனர். அதன் அடிப்படையில் இந்த அறநிலைத்துறையின் மூலம் உள்ளாட்சித்துறை அலுவலகத்திற்கு அதனை பரிந்துரை செய்தனர். இதனைத் தொடர்ந்து உள்ளாட்சித்துறை மூலம் ரூபாய் 2,36,00,000 ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் பகுதி மக்கள் உள்ளாட்சித்துறை வழங்கியுள்ள ரூபாய் 2,36,00,000 ஒப்புதல் ஆணையை ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய் ஜே சரவணன் குமாரை நேரில் சந்தித்து பணிக்கான ஆணையை அமைச்சரிடம் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் திருப்பணி குழு தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, உறுப்பினர்கள் உட்பட ராமநாதபுரம் ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாகூர் கன்னிக்கோவில் அருள்மிகு ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் உடனுரை பச்சை வாழியம்மன் ஆலயத்தில் நவராத்திரி கொலு வைக்கப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. தமிழ் மாதங்களில் சிறப்பான மாதமாக விளங்கக்கூடிய புரட்டாசி மாதத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் மட்டுமல்லாது உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் நவராத்திரி விழாவினை 9 நாட்கள் சிறப்பாக கொண்டாடுவது வழக்கம். அதுபோல் பாகூர் தொகுதிக்குட்பட்ட கன்னிக்கோவில் பகுதியில் எழுந்தருளியுள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் உடனுரை பச்சைவாழி அம்மன் ஆலயத்தில் 200க்கும் மேற்பட்ட கொலு பொம்மைகள் வைத்து 1 to 6 அறிவு படைத்த அனைத்து ஜீவராதிகளுக்கும் சிறந்த முறையில் சிறப்பாக வாழ்வதற்கு இந்த வழிபாடுகள் நடைபெறுகின்றன. இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு கொலு பொம்மைகளை வழிபடுவதற்கு வாங்கி கொடுத்து வணங்கி வருகின்றனர். இந்த ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி மாறன் தலைமையில் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து சன்னதியில் பொதுமக்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. காரைக்காலில் உள்ள அறிஞர் அண்ணா அரசு கல்லூரியில் பேராசிரியர்களின் பற்றாக்குறைகளை நிரப்ப வலியுறுத்தி 4 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களிடம் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அறிஞர் அண்ணா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் திங்கட்கிழமை முதல் பேராசிரியர்கள் பற்றாக்குறையை பிரச்சினையை முன்வைத்து வகுப்பு புறக்கணித்து கல்லூரி வாயிலில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து 4வது நாளாக கல்லூரி வாயிலில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களிடம் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வருகை தந்தார். அப்பொழுது மாணவர்கள் பேராசிரியர்கள் பற்றாக்குறை உடனடியாக தீர்க்க வேண்டும் என்று கோஷங்கள் எழுப்பினர். பின்னர் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக பேராசிரியர்கள் பற்றாக்குறைகளை தீர்த்து உடனடியாக பேராசிரியர்கள் நியமிக்கப்படும் என்று ஆட்சியர் உறுதியளித்தார். இதனை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டு மீண்டும் வகுப்பிற்கு சென்றனர். அதிகபட்சமான நாளைக்கு நாங்கள் அந்த ஃபைலை புதுச்சேரிக்கு அனுப்பிவிட்டோம். இமெயிலில் அனுப்புவோம். அதுக்கு 10 நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சொன்னாங்க. அதுக்குரிய புகார்கள்லாம் எங்களுக்கு வந்தது. தூய்மை பணியாளர்களுடைய துயரங்களை பார்த்து நாங்களும் அரசுக்கு வேண்டுகோள் கொடுத்துருந்தோம். வேகமாக தூய்மை பணியாளர்களுடைய நிலுவை சம்பளத்தை விடுவிக்கணும். அப்பதான் அவங்களால எங்களுக்கு காரைக்காலில் நவராத்திரியை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில்
நவராத்திரி கொலு தர்பார் துவங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் ஆலய மணிமண்டபத்தில் நவராத்திரியை முன்னிட்டு சிவனடியார் திருக்கூட்ட அறக்கட்டளை சார்பில் நவராத்திரி கொலு தர்பார் நிகழ்ச்சி துவங்கியது. கொலு தர்பாரில் ஸ்ரீ அனைத்தெழுந்த நாயக்கர், ஆதி குமரகுருபர சுவாமிகள், புன்னை நல்லூர் மாரியம்மன், அபிராமி பட்டர், சொக்கநாத பெருமாள் உள்ளிட்ட பல தெய்வங்களை காட்சிகளாக அமைத்திருந்தது அனைவரையும் கவர்ந்தது. நவராத்திரி கொலு தர்பார் கண்காட்சியை திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீமத் வேலப்ப தம்பிரான் சுவாமிகள் துவக்கி வைத்து அருளாசி வழங்கினார். விழாவில் ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மறைந்த செய்தியாளர் குடும்பத்தினருக்கு பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் நேரில் சென்று ஆறுதல் கூறினார். உடல்நலக் குறைவால் உயிரிழந்த பிரபல தனியார் தொலைக்காட்சி செய்தியாளரின் குடும்பத்தினருக்கு புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் நேரில் ஆறுதல் தெரிவித்தார். பிரபல தனியார் தொலைக்காட்சியில் புதுச்சேரி மண்டல செய்தியாளராக பணியாற்றி வந்தவர் காரைக்காலை சேர்ந்த அப்துல் ரஹ்மான். சமீபத்தில் உடல்நலக் குறைவால் அவர் உயிரிழந்தார். இந்த நிலையில் பாஜக புதுச்சேரி மாநில துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் அப்துல் ரஹ்மான் குடும்பத்தினரை அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் கூறினார். அவரது மகன் செய்தியாளர் அப்துல் அலிமிடம் நம்பிக்கையூட்டும் வகையில் பேசிய அவர் எந்த உதவி என்றாலும் செய்து தருவதாக உறுதியளித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். லாஸ்பேட்டை அரசு பள்ளியில் கிளஸ்டர் ஆதார மையம் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தொடங்கி வைத்தார். 40 வருட இயக்கத்தை போக்கிய ஊராட்சி மன்ற தலைவர். காரைக்காலில் உள்ள அறிஞர் அண்ணா அரசு கல்லூரியில் பேராசிரியர்கள் பற்றாக்குறைகளை நிரப்ப வலியுறுத்தி போராட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது இந்துமதி வீரப்பன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.